நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் ஸ்டாருடைய இந்த ஆன்மீக பயணத்தை பார்க்குறப்போ ரெண்டு முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. ஒன்று புறம், இன்னொன்று அகம். இந்த புறம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு விமான பயணம், அப்புறம் காரில் பயணம். ஆரம்பத்தில் தங்குறதுக்கு கொஞ்சம் வசதிகள் இருக்குது. ஆனால் போக போக பாதைங்கிறது ரொம்ப சிரமமானதாக மாறுது, கரடு முரடாக மாறுது. நிறைய இடங்களை நடந்து தான் கடந்து போகணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஆபத்தான விஷயமாகவும் இருக்குது. இது புறம். அகம் அப்படின்னு பார்க்குறப்போ ஆரம்பத்தில் இரைச்சலும் கூச்சலும் சத்தமுமாக இருந்தாலும் போக போக ஒரு அமைதியும் ஒரு நிசப்தமும் அப்படியே ஆன்மீக விழிப்பும் ஏற்படுது. பாபாஜியின் குகையை நோக்கிய நமது சூப்பர் ஸ்டாரின் பயணத்தில் ஆதிபத்ரிநாத்தை கடந்து மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கூர்மையான மலைமுகடுகள், கொண்டை ஊசி வளைவுகள் என அபாயமான பாதைகள் வழியேதான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார். மலை அடுக்குகள் அழகாக தெரிந்தன. கண்ணுக்கு தெரிந்த மலைகள் சிலவே. அதன் பின்னால் கண்ணுக்கு புலப்படாமல் அடுக்கடுக்காய் ஏராளம். மேகங்கள் நம்மை வருடிச் செல்வதை இங்கே உணர முடியும். இன்னும் சில கிலோமீட்டர் தூரத்தில் ராமாயணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மலையை கடக்க இருக்கிறார் ரஜினிகாந்த். லக்ஷ்மணனின் உயிரை காப்பாற்ற ஹனுமன் தூக்கிச் சென்ற துரோணகிரி மலையில் உள்ள சஞ்சீவினி மலை இது. இந்த மலையில் உள்ள மூலிகைகளை ஹனுமன் எடுத்துச் சென்றார் என்பதன் மிகையாகவே அவர் மலையையே பெயர்த்தெடுத்துச் சென்றார் என கவிஞர் பாடியிருக்கக்கூடும். இப்போது ஆய்வாளர்கள் கூற்றுப்படி சஞ்சீவினி மலைகளில் உள்ள செடிகள் அத்தனையுமே மூலிகைகள்தான். அதனால் இந்த மலையைச் சுற்றியுள்ள அருவிகளில் குளித்தால் நோய்கள் குணமாகின்றன என நம்புகிறார்கள். மகா அவதார் பாபாவின் குகையை தேடி இமயமலை தொடர்களுக்குள்ள நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இமயமலை இந்த பகுதியிலேருந்து வர்றது நம்ம ஏற்கனவே பார்த்தா அலக்நந்தா அப்படிங்கிற ஒரு புனிதமான ஒரு நதி. இந்த பக்கம் வர்றது விண்டர் அப்படிங்கிற இன்னொரு நதி. நான் ஏன் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா, அலக்நந்தா நதியும் விண்டர் நதியும் இணையிற மகா பிரவாகம் எடுத்து ஓடுற ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்பாட்ல நின்று இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு பேர் கர்ணப்பிரயாகை. இந்த இடத்துக்கு ஏன் பேசணும் என்ன அப்படிங்கிற ஒரு காரணம், முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. திரு ரஜினிகாந்த் இந்த பக்கம் வந்தார்னா இந்த நதிகள் ரெண்டு பிரவாகம் எடுத்து ஓடுறத அவ்வளவு கூர்மையாக கவனித்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த தூரத்தில் இந்த தெரியுதா, அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கு பெணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு மயான பூமியை அவ்வளவு உட்காந்து கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பார். மனிதனுடைய கடைசி அத்தியாயம் முடிகிற ஒரு இடத்த உட்காந்து அவ்வளவு கூர்மையாக லைஃப்பை பற்றின ஒரு செல்ஃப் ரியலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பார்வையோட ரொம்ப நேரமாக கவனிச்சிட்டு இருப்பார் அப்படிங்கிறத இங்கே உள்ளவங்க சொன்னாங்க. இன்னும் சிறிது தூரம் சென்று விட்டால் வாகனம் உபயோகப்படாது. நடந்துதான் மலையேற வேண்டும். பாபாஜியின் குகைக்கு செல்வதற்காக முயற்சி எடுத்து புதிதாக இங்கே வருபவர்கள் சரியான பாதை எது என்பதை கண்டறிந்து தேர்ந்தெடுப்பது கடினமே. எந்த பக்கம் திரும்பினாலும் நடைபாதை இருக்கிறது. அது எங்கு சென்று முடிகிறது என அறிந்து கொள்ள யாரும் விரும்புவது இல்லை. எனினும் ஒவ்வொரு பாதையின் முடிவிலும் ஏதோ ஒன்று இருக்கத்தான் வேண்டும். இத்தனை கிலோமீட்டர் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தது கூட கொஞ்சம் அச்சமா இருந்தாலும் தைரியமா வந்துட்டோம். ஆனா திடீர்னு இந்த மலைப்பாதையில இந்த ஜீப்ல வரும்போது உள்ள பயணம்ங்கிறது கரணம் தப்பினா மரணம் அப்படிங்கிற பயணத்தை தான் பெருசா ஏற்படுத்திச்சு. ஏன் சார், ரஜினி சார் வந்தாலும் இப்படிதான் வருவாங்களா சார்? ரஜினி சார் வந்தாலும் இந்த இடத்துல நிறுத்திட்டு எல்லாரும் நடந்து தான் போயாங்க. வாகனம் செல்கிற தூரம் வரை சென்று பின்னர் இறங்கி நடக்க துவங்கினார் சூப்பர் ஸ்டார். ராஜ்யமா இல்லை மயமா, எங்கிவன் நாளை எங்கிவன் மன்னனா இல்லை. கையில் ஒரு தடியுடன் தனக்கே உரிய விறுவிறு நடையுடன் மேலே ஏற தயாரானார் ரஜினிகாந்த்.
ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். கேள்வியா தமிழகத்திலும் மக்கள் கூட்டமுள்ள மற்ற இடங்களிலும் சூப்பர் ஸ்டார் வெளியில் வருவதையே யோசித்து பார்க்க முடியாது. ராஜ்யமா இல்லை மயமா. ஆனால் இங்கே இமயமலை பயணத்தில் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்கிறார் ரஜினிகாந்த். அருகில் சில ஆன்மீக நண்பர்கள் மட்டும். கிளைகிளையாய் பிரிகின்றன பாதைகள். ஓங்கி வளர்ந்த நெடுமரங்கள், தூரத்தில் தெரியும் மலைமுகடுகள். சளைக்காமல் விறுவிறுவென பாபாவின் குகை நோக்கி முன்னேறினார் சூப்பர் ஸ்டார். அந்த ஒரு குகையில் ஒரு காட்டில் ஒரு பயம் இல்லாமல் எல்லாருக்கும் பயம் வந்துடும். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் ஒரு காட்டில் வந்து உட்காந்து தியானம் பண்ணுறச்சு நமக்கு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் எத்தனையோ கோடி ரூபா இருந்தால் கூட எதுவுமே பயப்படாமல் எந்த ஒரு 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 தாபா ஹோட்டல்லையோ ஏதோ அந்த ஹாலில் உட்காந்து அவன் காட்டில் வந்து சமைச்சு எடுத்துன்னு வரான். இவர் அதை அபூர்வமாக சாப்பிட்டு சந்தோஷப்படுவார். கேட்டால் இது அமிர்தம் மாதிரி இருக்கும்பார். இவருக்கு தங்க பிளேட்டில் கொடுத்தா கூட அந்த வெறும் அந்த இலை காஞ்ச இலையில் அவர் சாப்பிட்டுட்டு போடுற சந்தோஷம் எனக்கு அது மாதிரி ரசித்து பார்த்தது ரொம்ப ரொம்ப ரேர் என் லைஃப்பில். அழகான ஒற்றைப்பாதையின் சில நிமிட தூரத்தில் குறுக்கிடுகிறது சூப்பர் ஸ்டாரின் ஃபேவரைட் அருவி. நமது குழு சென்றிருந்த போதே ரஜினியின் நண்பர் ஹரி இந்த அருவி பற்றி கூறியிருந்தார். எப்போதும் இங்கே நீர் குறைவதில்லை போலும், அப்போது போன்றே இப்போதும் இருக்கிறது. இது சஞ்சீவி மலையிலிருந்து உருவாகும் அருவி என்பதால் இதில் குளித்தால் நோய்கள் குணமாகும் என்பதும் நம்பிக்கை. சூப்பர் ஸ்டாரும் இங்கே குளித்த பின்னரே மேலே செல்கிறார். அந்த ஃபால்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்குமாங்க, ஒரு ஐஸ் ஃபால்ஸ். நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் பாபாஜிக்கு கூட்டு போக கூட அந்த இடத்துல நம்ம எல்லாம் குளித்தோம். அந்த ஃபால்ஸை பார்த்து என்ன இது பண்ணார்? அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு என்ன ஒரு அருமையான ஒரு இடம், என்ன ஒரு மூலிகைகள், அந்த சஞ்சீவி மலையில் வர்ற மூலிகைகள் இதில் காற்றுல படுற போது இந்த தண்ணியில் குளித்து வர்ற ஆனந்தத்தை வேறு எங்கேயுமே ஒன்றால் அந்த மாதிரி ஒரு தண்ணியை நீங்கள் பார்க்க முடியாது. அதை குளித்த உடனே ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம் வரும். உடம்புல இருக்க டயர்டெல்லாம் போய் அப்படியே உங்களுக்கு மனசு சாந்தி ஆகிப்படும். அந்த ஐஸ் கோல்டுக்கு அதுக்கும் உடனே உடம்பு வந்து ரொம்ப ஒரு இதாகி ஒரு பார்க்குற போது ஒரு ரொம்ப ஹோலி பிளேஸ், ரொம்ப புனிதமான ஒரு இடத்துல போய் நிற்கிறோம். இந்த இடத்துல இதில் குளிச்சுட்டு போய் பாபாஜி தியானம் பண்ணுறச்சு ரொம்ப சந்தோஷப்படுவார். உடலும் மனமும் பரிசுத்தமடைகிறது இந்த சஞ்சீவினி அருவியால். நினைத்தவுடன் இங்கே யாரும் வந்து சென்றுவிட முடியாது. மிக மிக அரிய சிலர் மட்டுமே பாபாஜி குகைக்கு செல்லும் வாய்ப்பினை பெறுவார்கள். பாபாவை தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்ட ரஜினிகாந்திற்கு அது வாய்த்ததில் வியப்பில்லை. மகா அவதார் பாபாஜி இங்கு எங்கோ ஓரிடத்திலிருந்து தன்னை உண்மையாக தேடி வருபவர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடும், அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடும். தனது கிரியாயோக முறையை வெகுஜன மக்களுக்கும் கொண்டு சேர்த்தபடியால் சூப்பர் ஸ்டாருக்கும் பாபாஜியின் ஆசி உண்டு. அங்கே இந்த மலையை தாண்டி இங்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு கிலோமீட்டர் மேலே போகணும். எவ்வளோ நேரம் ஆகும் சார் இங்கேருந்து போக? இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். ஆங்காங்கே சில இளைப்பாறல்கள்.
நினைவிற்காக புகைப்படங்கள் என நடை தொடர்ந்தது.